சார் அது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் சார். நீங்க அவங்க கிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க புறக்கணிச்சதுக்கு அவங்க வந்து உங்க கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்றேன். நான் என்னுடைய நிலைகளை நான் பிராங்கா வந்து எடுத்து வச்சிட்டேன், எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது எடுத்து வச்சிட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, அதாவது அப்படி இல்லைங்க. அதாவது அவர்கள் வந்து எல்லாம் வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது, நீங்க இது எழுதி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அத்தாட்சி காமிக்கலாம் வச்சுங்களா, அதையும் கூட செய்யலையே அப்படிங்கறது தான் எங்களுடைய கவலை. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க புதிய தமிழுக்கு தான் நிறைய வெற்றி வாய்ப்பு. நீங்க 70 தொகுதியில போட்டி வர்றீங்க, ஆனா 234 தொகுதி யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்க? இல்ல அது நாடாளுமன்ற தேர்தலையே வந்து 30 எம்பிக்கள் 20 எம்பிக்கள் இருந்தவங்க எல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுக்கிறாங்கல்ல. அதனால நாங்க 60-70 போட்டதை தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறத, ஆட்சியில பங்குகிறதுன்னு, அதனால நாங்களே வெற்றி பெறுவோம். நான் சொன்ன தனித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமா இருக்கு. உங்களை புறக்கணிச்சு அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கா? இல்ல அதெல்லாம் இப்ப வந்து சொல்லக்கூடிய நேரம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்துல நாங்க வந்து இன்றைய சூழலில் புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு 10 ஆண்டு காலம் அவங்களோடு பயணித்த பிறகு ஒரு சில இடங்களை கூட விட்டுத் தருவதற்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு தாய் உள்ளம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் தேர்ந்தெடுத்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டக்கூடிய நிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த நிலையை எடுத்திருக்கிறாங்க. 117 தொகுதியில் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். நீங்க 67 தொகுதியில் தான் போட்டீங்க, எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எப்படி நீங்க தான் வலுவா இருக்கீங்க? அது இன்னும் பலத்தில் இல்ல. நாங்க வந்து இப்பொழுது வந்து அதுல போக்கஸ் பண்றோம்னு சொல்றோம். ஆட்சி அமைக்கிறதுல அவர்கிட்ட நாங்க ஆட்சியில பங்கு பெறுறதுன்னு சொல்லிக்கிறோம். அதிமுக ஆட்சியே நாங்கள் ஆட்சி தேர்தல் பங்கு பெறுவது பல பேர் சேர்ந்து ஆட்சி தேர்தல் பங்கு பெறும். நாங்க மட்டுமே யாரும் தனி ஆட்சின்னு என்னைக்கு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டுல என்றுமே, அதாவது எங்களுடைய கொள்கையை பொறுத்த மட்டிலும் 5 எம்எல்ஏ இருந்தாலும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு தனி சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அல்லது அவங்களுடைய கொள்கையோடு இருந்தால் அவர்களை வந்து அமைச்சரவையில் சேர்க்கணும், ஆட்சியில பங்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதனால எண்ணிக்கையில தீர்மானிக்கூடியது. அதிமுக ஆட்சியில் பங்கு அப்படின்ற உங்களுடைய தீர்மானத்தை வந்து அதிமுக ஏற்றுக்குமா, பங்கு கொடுக்கணும்னு நம்புறீங்களா நீங்க? முதல்ல சீட்டு கொடுத்து சொல்லுங்க. நான் அப்படிலாம் யாரும் காலக்கெடு அது மாதிரிலாம் எந்த கட்சிக்கு நான் காலக்கெடு கொடுக்கல, அதையும் எதிர்பார்த்துட்டு இல்லை. நாங்கள் வந்து தனித்து களங்காண்பதற்கு வந்து எங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொண்டோம். தனித்து களங்காணும் போது எதை முன்னிறுத்தி தேர்தல் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நாங்கள் வந்து நான் கடந்த 2 பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே எங்க மாநாட்டில் நாங்கள் சொன்னது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சுவிட்ச் வரணும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அண்ட், அதாவது வந்து ஒரு அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கக்கூடிய அரசை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆரம்பகால கொள்கை. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கொடுக்கணும், எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை உருவாக்கக்கூடிய அரசாக இருக்கணும். அது வந்து நாங்க தனிப்பட்ட முறையில் சொல்ல, ஆட்சி அதிகாரத்தில் எல்லோரும் பங்கு பெற்றா தான் இந்த மாதிரி சாத்தியமா. தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து நேரடியா பாஜகவோட பேசி நீங்க அதிமுக போய் கேட்டது போல பாஜக போய் கேட்டுக்கலாம். இல்ல அப்படி இல்லைங்க. நாங்க வந்து 2024 அதிமுகவோடு பயணிச்சோம். 2024 பிஜேபி தனி அணியா இருந்தாங்க. நான் ஜம்ப் பண்ணி எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அச்சா, இங்க தலைமையே வந்து அதிமுக இருக்கிற போது நான் மீண்டும் வந்து ஒரு சீட்டுக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை. அச்சா, சீட்டு கொடுக்குறவங்களும் இங்க இருக்கிறாங்கல்ல, ஆனால் நான் எதுக்கு தேவையில்லாம போகணும், அது வந்து அவசியம் இல்லை. நாம இங்க இவங்க தானே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. புதிய கட்சிகளுக்கு அதிமுக கூட்டத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஆனா வந்து அவங்க கூடவே இருந்தவங்களை வந்து ஏன் புறக்கணிச்சாங்க சார்? அது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் சார். நீங்க அவங்க கிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க புறக்கணிச்சதுக்கு அவங்க வந்து உங்க கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்றேன். நான் என்னுடைய நிலைகளை நான் பிராங்கா வந்து எடுத்து வச்சிட்டேன், எந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுக்காக எடுத்து வச்சிட்டேன். சமுதாய மக்களையும் அதிமுக புறக்கணிச்சுன்னு சொல்லிட்டீங்க, தொண்டர்கள் அதிருப்தியில இருக்காங்கன்றீங்க. பட் அவங்க எல்லாம் தனித்து கலந்தாண்டு ரெடியா இருக்காங்க, நீங்க மட்டும் தான் கூட்டணி போகணும் அமைக்கணும் விருப்பப்பட்டீங்க. தொண்டர்கள் தயாராயிட்டாங்க, நீங்க மறுபடியும் கூட்டணி போட விருப்பப்படுறீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் டைம். அரசியல் வந்து கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் டோர் க்ளோஸ் பண்ணிருக்கேன். பிளைட்ல டோர் க்ளோஸ் பண்ணி பிளைட் டேக் ஆஃப் பண்ணலையே. அவமரியாதை இருக்கு. அரசியல்ல வந்து
தனி மனிதனுடைய இதுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அது வந்து முக்கியமா வந்து நாங்க வந்து எங்களுக்கு என்னைக்கையும் நாங்க கேட்கறது தானே முக்கியமானது.